பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. பயப்படாத, பயப்படாதா. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. சொல்றா. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. ஏய் கட்டா தாலிய. சிரிப்பு டைலாக்கோ சீரியஸான டைலாக்கோ பஞ்சாயத்துன்னு வந்துட்டாவே இந்த அரச மரமும் ஆலமரமும் மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாது. அதில் ஒன்று தான் ஆலமரம். அந்த ஆலமரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் நடிகன் செல்வா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டிச்சேரி சிவராந்தகம் பக்கத்தில் இருக்கிற கீழூர் ஆலமரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே மிகப்பெரிய ஆலமரமாக பார்க்கப்படுது இந்த பாண்டிச்சேரி சிவராந்தகம் கீழூர் ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு தனி சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு கேட்கும்போது, சுதந்திர போராட்டமெல்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ மக்களெல்லாம் ஒன்று கூடுறதுக்காக இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் இருப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இங்கே நினைவிடமும் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலமரத்தோட விழுதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விழுதுகள் தரையில் பட்டு அது மிகப்பெரிய ஆலமரமாக இந்த இடத்துல உருவெடுத்திருக்கு. பாண்டிச்சேரியிலே இருக்கிறதுலே பெரிய ஆலமரம்னு இந்த ஆலமரத்தை தான் சொல்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் இது மாதிரி பெரிய ஆலமரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.